வணக்கம் நண்பர்களே, உடன் பரவாயில்ல. நான் உங்கள் அன்பு நண்பன் ஹரி. அருந்தாளி யூடியூப்காரன். நான் கறந்த பால் மனசுக்காரன். உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை என்ன போல் யாருமே இல்லை. உங்கள் ஹெட்டுக்கு என்றைக்குமே ஹெல்மெட்டாக இருக்கணும் தவிர ஹெட்டாக்காக இருக்க மாட்டேன். உங்கள் வயிற்றுக்கு ஃபுட்டாக இருக்கணும் தவிர ஃபுட் பாய்சனாக இருக்க மாட்டேன். உங்கள் மகிழ்ச்சிக்கு விருந்தாக இருப்பேன், உங்கள் காயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். உரங்காப்புளி தாத்தா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டில் இல்லை. தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பாட்டியோட சண்டை போட்டு தனியாக வேறு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு தாங்க போகிறோம். வாங்கடியா ஃப்ரெண்ட்ஸ், தாத்தாட்ட போகலாம், தாத்தாவை இறண்டலாம், தாத்தாவை ராடி பண்ணலாம், தாத்தாவை கடுப்பு ஏற்றலாம், தாத்தாவை டென்ஷன் ஆக்கலாம். வாங்கடியா ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா விட்டு போகலாம். எந்த வீடு? சீதாமரம் வீடு. தாத்தா இங்கே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு தெரியல. தாத்தா தாத்தா மனுஷன்தான். என்ன தாத்தா டென்ஷன் ஆகுறா? யார் தாத்தா டென்ஷன் ஆகுறா? நீ கத்துல நாயே கதறிட்டு இருந்துச்சு. இதுக்குதான் கருத்தடை ஆபரேஷன் பண்ணி மாதிரி தாத்தா வா தாத்தா. ஏத்தது என்கிட்ட என்ன தாத்தா உனக்கு கோவம்? இப்ப நான் உள்ள வரட்டுமா வேணாமா? நானு ஏன் உள்ள வந்தா என்ன பண்ணுவேன்? உள்ள நான் வருவேன். தாத்தா என்ன தாத்தா எனக்கும் உனக்கு பிரச்சனை? தாத்தா என்ன தாத்தா உனக்கு வலிக்கு தாத்தா? எல்லாம் உங்களை எல்லாம் வீடு தாத்தா. தாத்தா கேமராலாம் எதுவும் பண்ணா தாத்தா? விடு தாத்தா. ஏன் என்ன ஆச்சு உனக்கு? இப்ப நான் என்ன பண்ணேன்? பேச உங்களால சண்டை. நான் தனியா போய் நான் பாட்டுக்கு கதையை விட்டு நான் பாட்டு தனியா இருக்கேன்டா. வீட்டுல தனியா இருந்தா நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு நல்லா மஜாவா அஜால் குஜால் வேலை பண்ணிட்டு அதெல்லாம் பாத்துக்கோங்க. தாத்தா தனியா இருக்கிறாரு. தனியா இருக்கிறவங்க எவனும் சோகமாலாம் இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா மட்டும்தான் இருப்பாங்க. அள்ளி விட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கேன். போடா நாத்த நாறுது. ஆஃப் அடிச்சிங்களா ஃபுல் அடிச்சிங்களா? போடா கல்யாணம் நான் பார்த்து கொள்ளணும் வச்சேன். என்னத்த பார்த்து கொள்ளனால? தண்ணியை பார்த்து. தண்ணியவா? தண்ணி எதுவும் சாப்பிடறதே இல்லையா? சரி ரைட் ஓகே. எம்எல்ஏ எனக்கு என்ன கோவம்? வேணாம்டா கல்வி உங்களால நான் சொல்லுவேன். இங்க வரேன் உங்கனால நீங்க இப்படி வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு பலமான சண்டை. என்ன வீடியோ எடுக்கிறதுனால வேணாம்னு சொல்லி என்ன உங்களை வீடியோல பண்ணாங்க? நீங்க பாட்டு இது பண்றீங்க. போடா நான் பேச உன் சாவசம் வேணாம்டா. நான் போறேன்டா கல்வி விடுறா. உன் சாவாசம் வேணாம். சாவாசம் போற வேணாம்டா. என்னத்த வேணாம்? வேணாம்டா கல்வி சாவாசம். தாத்தா ஏன் தாத்தா இந்த போடா போடா போடா. தாத்தா சொல்றது கேளு தாத்தா. போடா போடா பூஜா பூஜா. நான் உள்ள வருவேன். போடா அடிச்சு முடியும். போடா போடா. தாத்தா யா தாத்தா சொன்னா சொல்றா போயிடு. போடா போடா கல்வி உன் சாவாசம் வேணும். போடா கல்வி போடா. இப்ப நான் சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். எங்க இருந்து வந்தா போற? உன்னை பார்க்க வந்தா இந்த மாதிரி தரத்துறேன். போடா வேணாம்டா கல்வி. நான் உங்களோட கலையை விட்டு நான் தனியாக உட்காந்து நான் பேசாம முடிச்சுட்டேன். உன் சாவாசம் வேணும். போ போடா போடா. என்ன பண்றதுனே தெரியல. தாத்தா வேற கோபமா இருக்கிறாரு. வீடியோ எடுக்கலான்னாலும் தாத்தா கதவை திறந்தா தாத்தா. யா தாத்தா டென்ஷன் ஆவா தாத்தா? வேணாம்டா கல்வி நான் போன தனியாக உட்காந்து பேசாம. நான் பேசாம இருக்கேன். போடா
ஏன் தாத்தா இப்போ சட்டை மாட்டிட்டு எங்க போறீங்க? போடா நான் கடைக்கு போடா போடா. கடைக்கு தானே போறீங்க? ஏதோ கல்யாணத்துக்கு போற மாதிரி பட்டு வேட்டி சட்டை மாதிரி போட்டுக்கிறேன். சட்டா போடா போடா இதை பட்டு சட்டா போடா. சரி இப்போ என் கூட பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்காக அங்கே சேலத்துல இருந்து வந்திருக்கோம் தாத்தா. ஏன் தாத்தா இந்த மாதிரி பண்றீங்க? கடைக்கு போகணுன்னு திறந்து போட்டு போறீங்க, நான் உள்ள போட்டா? இப்ப என்கிட்ட பேசுங்களா பேச மாட்டீங்களா? பேசுங்களா பேச மாட்டீங்களா? எங்க போய் என்ன இது பண்ண போறீங்க? நான் கடைக்கு போறேன்டா போடா என் கூடிய பட்டாங்க போடா. இப்ப வீடியோ எடுக்கலாமா வேணாமா? போடா நீ வீடியோ போடா போடா. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஓ தோடியடே வக்கடே இன்னமா போகாம இருக்கா? வக்கடேடா சொல்லிட்டு போனா கடைக்கு போய் சொல்லிட்டு இன்னமா உட்கார்ந்துக்கா. சும்மா அப்புறம் வக்கடே என்னை பத்தி உனக்கு தெரியாதா? வக்கடேடா உட்கார்ந்துக்கா. சேலத்துல இருந்து வந்திருக்கோம். என்ன சேலத்துல போறே? நீ சேலத்துல வந்தா ஏண்டி மாப்ள? ஏய் வேணாம் ப்ரோ வேணாம். வேணாம்னா என்கிட்ட கொடுத்துருங்க. முட்டை கோழி ஆம்பளுக்கு ஆப்பாயில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முட்டை குஞ்சு பொரிக்கிறதுக்கு எடுத்துட்டு போற மாதிரி முட்டை சாப்பிடணும்டா. யாருக்கு? எனக்கு தான். ஒரு ஆளுக்கா? ஒரு ஆளு இத்தனை முட்டை நீங்க சாப்பிடுங்களா? சாப்பிட்டுடா. இதெல்லாம் என்னடா ஜுஜுப்பு போடா கல்வி போடா. சரி எனக்கு ஒரு முட்டை கொடுக்க முடியாதா? பசியோட வந்திருக்கிறேன். இங்க வர வேற டோச்சுக்கா. நீ என்ன என்ன எப்படி தெரியும் உனக்கு? கிழமை தெரியுது. ஆமா கல்யாணம் போடா போடா. தாத்தா என்ன தாத்தா உனக்கு எம்மன கோவம்? சரி முட்டையாச்சும் போடு. ஆம்லெட் போட்டு சாப்பிடலாவா? ஆமா ஆம்லெட் நானும் நீ போட்டு தரேன். நான் வெங்காயம் வெட்டி தரேன். நம்ப முடியாது. நான் வெங்காயம் வெட்டி தரேன். பச்சை மிளகா கட் பண்ணி தரேன். வேணாம்டா வேணாம்டா. தாத்தா என் மேல என்ன தாத்தா? வேணாம்டா சாவாசம் வேணாம்டா. நான் பேசாம வந்துட்டேன். வீட்டுல நான் ஏதாவது பாட்டிட்டு போட்டு கொடுத்தேன். நீ போட்டே போட நீ அப்படியே போட்டு கொடுத்துப்பா. கேட்டுதானே அந்த வீடியோ எடுத்தேன். வேணாம் வேணாம்டா. நீ அந்த பேசாத. நீ பேசாதடா. எனக்கு நான் சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். நீ சேலத்துல வந்தோட எங்க வந்தோம் எனக்குண்ணா? நான் என் சாவாசம் வேணுமா வேணாமா? வேணாம்டா. என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா வேணாம்டா. போடா சொல்லிட்டேன். அவ்வளவுதானா? ஆமாடா. பசியோட இருக்கிற எனக்கு ஆம்லெட் போட்டு தெரியாது. போடா கல் எனக்கு பத்தாது. போடா. சரி அவ்வளவுதானே. நான் போலாமா? போடா. வாடா நம்ம போலாமாடா? போடா. சரி ரைட் ஓகே போறோம். நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு சொல்லு. முட்டையை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு கொடுத்தாத்தா? கொடுக்க முடியாதா? கொடுத்தாத்தா நான் தந்துறேன் தாத்தா. என்ன சொல்றேன்? சரி இந்த முட்டையை வச்சு அன்னைக்கு பண்ண ஒரு வீடியோ ஞாபகம் இருக்குதா? சொல்றேன். அதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாமா? அந்த வீடியோ வேணாம். உன் ஜோலியை பார்த்துக்க போறா. நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க 2000 நான் தந்துடுறேன். சரியா? நீங்க தோத்து போயிட்டு என்ன தெரியுங்க? பணத்தை போட்டுக்கிறோம் மேடா. பணம் போட்டுக்கிறோமா? என்கிட்ட துட்டு இல்லாம இருக்கு. எனக்கு அவெல்லாம் வேணாம். அதுல பாதி அமௌண்ட் மட்டும் கொடுத்துருங்க. சரியா? சத்தியம்? என்னடா சத்தியம்? போடா. சரி நீ ஆசையா திங்கிற முட்டை மேல சத்தியம்? முட்டை மேல சத்தியமாடா. சத்தியமா? ஓகேவா? அப்படி ஓரமா உட்காருங்க. எங்கடா? உட்காருங்க. உட்காரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தாவுக்கு எனக்கும் முட்டை சேலஞ்ச் இருக்குது. இந்த சேலஞ்சில் நான் தாத்தா ஜெயிச்சுட்டா நான் வந்து தாத்தாவுக்கு 2000 ரூபா தந்துடுவேன். சப்போஸ் தாத்தா தோத்து போயிட்டா அவர் எனக்கு 1000 ரூபா தரட்டும். அதிகம் வேணாம். சரியா? இதோட எங்கள் சாவாசத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. நல்லவன் நம்பி வந்ததுக்கு கம்பி நீட்டுற நீங்க. கோளார கல்வி போட்டினா பாட்டான் கூடுதல் பேசிக்கிட்டு
சும்மா கல் பொது வண்டி கேமரா எடுத்து இங்கே வர வேலை இங்கே வர ஆளுக்கள் வேலை என்னடா என்ன விளக்கெண்ணெய் வேலை கல் சொரக்காம இருந்துக்கிட்டு வேலை போடா பொது வண்டி கேமரா எடுத்து வந்துட்டியா கேமரா தாத்தா ஏன்னா கேமரா நீ ஒன்றா இருக்கா ஒரே கலராக இருக்கா இன்னைக்கு நீ ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறேன்னு காரணம்னா அதுக்கு காரணமே இந்த கேமரா தான். அதெல்லாம் தப்பா வைடா கல் வேலை போட்டி ஆரம்பிடா என்னடா வச்சுக்கிட்டு ஒரு நடிக்க வைடாக்கள் பெரிய வீங்கனக்கா வச்சுக்கிட்டான் தாத்தா. எப்படியும் எனக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்கும் போது இந்த முட்டை கிடைக்கும். பாத்துக்கணும்டா நீங்க டென்ஷன் ஆவற நீயா நான் பாத்துக்கணும்டா ஏடா குறுகுறுன்னு பாத்துக்கிருக்கா தாத்தா ஓகேவா ஓகே இந்த முட்டை மீதியா இருக்குது இருக்கட்டும் இது அப்படியே நான் பச்சை உடைச்சு சாப்பிட்டா முட்டை தொடக்கூடாது உடிச்சு விடுவேன் சரி ரைட் ஓகே நல்லா பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கிட்டேன் முட்டையை 1 1 2 3 1 2 3 1 2 3 4 இதே மாதிரி இந்த பக்கம் வரணும். ஆனா ஒரு முட்டை தான் நீங்க எடுக்கணும். அதாவது நீங்க இதே மாதிரி கொண்டாடணும். இதுல இருந்து ஒரு முட்டையை வச்சுதான் அதை நீங்க சரிப்படுத்தணும். அப்படியா? அப்படித்தே 1000 ரூபாய் எங்க முதல்ல உன் மனசுக்கு என் மனசுக்கு போட்டி போட்டு பாப்போமாடா? போட்டியும் வேணாம் பேட்டியும் வேணாம். இங்க சரி சரி பொதுவில் போட்டுடலாம். போட என் துட்டு ஏன் இருக்குது? என்னைய மட்டும் கேடா நம்பிக்கலாம் எப்படி என்கிட்ட இருக்குது. நான் எங்க போறேன்? நான் ஜெயிச்சுட்டு வந்து 1000 எடுத்துக்கிடுவேன். நான் 2000 தரேன்ட்டல்ல. சரி முடியா சரியா? ஒரு முட்டையை எடுத்து வச்சு இதே மாதிரி பண்ணணும். அப்படித்தானா? அப்படித்தே அப்படித்தான்டா. கழி வித்தியாசமா இருக்கு. இங்க வர இது இருக்குது. நான் எதிர்க்க மாட்டாங்க. போடா போடா இந்தாடா போடா. என்னது இது? 4 5 9 இதுல என்னடா இருக்கு? 6 4 10 தாத்தா. இதுல என்ன இருக்கு? 1 தாத்தா. இது 2 தாத்தா. நீ இது அப்படியே பேசாத. இங்க பாருங்க நான் என்ன சொன்னேன். வேணாம்டா. இங்க பாருங்க 1 1 2 1 2 3 1 2 3 4 இதே மாதிரி வரணும். ஆனா ஒரு முட்டை தான் எடுத்துக்கணும் வரணும். அதத்த ஒரு முட்டையை எடுத்து வச்சா சொல்லடா. எங்க வந்தது? 1 2 3 ஒட்டுக்கா தான இருக்குது. பிரிஞ்சு வரணும். பிரிக்கணும். அப்படியா? ஒன்னையும் கிளையும் பிரிச்சோம்ல அந்த மாதிரி பிரிக்கணும். போடா கல்யாணம் ஏடா கல்யாணம் பிரிச்சு நீ பிரிச்சு வைக்கணும். கோலாரா பேசிக்கா இங்க வச்சுடா. அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு 2000 ரூபாய் வேணுமா வேணாமா? வேணும். இந்த 1000 ரூபாய் உங்க காசு வேணுமா வேணாமா? வேணும். இந்த முட்டை வேணுமா வேணாமா? வேணும்டா. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த முட்டை பாருங்க இது ஒரு முட்டை, இது 2 முட்டை, இது 3 முட்டை, இது 4 முட்டை. இதுவும் அதே மாதிரி வரும். ஆனா ஒரு முட்டை எடுத்தா வந்துடும். எப்படி என்னன்னு கரெக்டா இது பண்ணுங்க. கெஸ் பண்ணி எடுங்க பார்க்கலாம். வாய் மட்டும் பேசுறீங்களே, வாய் வடலூர் வரைக்கும் போகுது. எதுவுமே வேலை செய்யாத உங்களுக்கு. ஒரு முட்டை எடுத்தா போதும்ல? ஒரு முட்டை எடுத்தா பின்னாடி போயிடும். பாப்பமா பாப்பா பின்னாடி போறத நான் எதுக்கு பாருங்க. இப்ப பாரு ஒரு முட்டை எடுத்து போகும்லடா. ஒரு முட்டை எடுத்தா இங்க பாருங்க இதே மாதிரி வரணும். 1 1 2 1 3 1 4. எங்க தாத்தா செட் ஆகல? என்னடா சுட் ஆகல? இங்க பாரு தாத்தா நான் வச்சிருக்க மாதிரி வரல. இப்படியே வச்சிருக்கிறேன். 1 2 3 ஏன் பிரிச்சு வைக்கிறீங்க? 1 1 1 1 அப்படியே இருக்குது. அதான் இங்க பாருங்க லாஸ்டா நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரே ஒரு சான்ஸ் தருவேன். ஒரு இது மாத்தி வச்சுட்டீங்க இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 ரூபாய் பணமும் முட்டையை நான் எடுத்துக்குவேன். அப்புறம் நீங்க கோச்சு கூடாது. ஒரே ஒரு வாட்டி தான் நவுத்தணும். பொறுமையா யோசிச்சு நவுத்தணும். கம்பெனி பட்டுக்கு வாடா. இந்த பஞ்சம் வச்சுக்கிருக்கா? இந்தடா வச்சுக்கிட்டோம். இந்த இது வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். என்னடா
1000 ரூபாய் எனக்கு தான் சொந்தம். டேய் வேணாம்டா கல்யாணம் கல்லாட்ட அடிக்கிறா நான் வச்சிருக்கிறேன் நானு. டேய் கல்யாணம் துட்ட கல்யாணம் எங்க வரும் 1000 கல்யாணம் இப்படி கேட்டா என்னால முடியல நீ செஞ்சு காட்டுற நான் என்ன சொன்னேன் சொல்லிட்டா பையா இப்ப இப்படி வச்சோம்னா செஞ்சு காட்டுறேன். இப்ப ஒரு முட்டை எடுத்தா இதோட சேர்ந்துருமா? சரி சரியா ஒரு முட்டை வைக்கணும் அதே மாதிரி இது மாதிரி வைக்கணும்னு சொன்னா. ஆமா நீங்க தோத்துட்டீங்களா? ஆமா. இப்ப நான் ஒரு முட்டையை எடுத்து வச்சுட்டு இத மாதிரி நான் லைன் பண்ணி காட்டுடா. காட்டு காட்டு நல்ல ஆம்பளை காட்டுற வேலை இவக்காலே நல்ல ஆம்பளை காட்டுற வேற உன்ன மாதிரி நரைச்சு போன மீசை வச்சுட்டு போன கிழட்டு பையன்ல நான் தெரியுதா? கிழட்டு பையன் பாப்போம்டா கிழட்டு பையன் பாரு கருப்பு தாடி கருப்பு மீசை கருப்பு முடி உன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல நினைச்சியா? பாரு நான் என்ன எம்ஜிஆர் காலம் நினைச்சியா? நீ பாரு நீ பாரு பாரு சரி நான் ஒரு முட்டை எடுத்து வச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் அப்புறம் அடிக்க கூடாது முட்டை இது பண்ண கூடாது இது பண்ணணும் அடிக்க மாட்டோம் நல்லா பாத்துக்கோங்க சீட்டிங் பண்ண அது பண்ணன்னு என்ன சொல்லக்கூடாது சரியா சரி வந்துருச்சா ஒண்ணுக்கு ஒண்ணா ரெண்டுக்கு ரெண்டா 3க்கு 3ஆ 4க்கு 4ஆ 1000 ரூபாய்க்கு எதுக்கு அடிக்கிறப்ப என்ன ஏமாத்தி துட்டு வேண்டா இப்ப 1000 ரூபாய்யா இப்ப இந்த முட்டைக்கு முட்டை எனக்கு வந்துருச்சா உனக்கு இன்னைக்கு ராம ஆயிருச்சா என்ன இங்க பாடுறா நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா இல்லையா நான் புடுங்கவா இல்லப்பா உன்கிட்ட போட்டியில ஜெயிச்சேன் நான் பந்தயத்துல ஜெயிச்சேன் 1000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன் ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் கூட இனிமேட்டு பேச மாட்டேன்ட்ட வீடியோக்கு வர மாட்டேன்ட்ட சரியா நான் ஒரு சான்ஸ் கேட்டேன் நீங்க அதை பயன்படுத்திக்கல சரியா நான் வந்து பாத்தீங்கன்னா பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன் பந்தயத்துல ஜெயிச்ச எனக்கு பணம் 1000 ரூபாய் இருக்கு 1000 ரூபாய் இருக்குது முட்டையும் இருக்குது சரியா தாத்தாட்டு நான் ஒரு முட்டை ஒரு ஆம்லெட் தான் கேட்டேன் அது எனக்கு கிடைக்கல இப்ப ஒரு முட்டை அட்டையே கிடைச்சிருச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையோட தத்துவம் நம்ம ஒன்னு எதிர்பார்க்கறோம்னா ஒன்னு கிடைக்கலன்னா நினைச்சு அதை வருத்தப்படக்கூடாது அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மொத்தமா பல்கா அதை அடையிறது அப்படின்றத நம்ம கத்துக்கணும் டிஃபரன்ஸ் நமக்கு வந்து இந்த முட்டை வேணாங்க இந்த முட்டை வச்சு நீ சந்தோஷமா இது பண்ணிக்கோ பட் தாத்தா வந்து இனிமேட்டு நம்ம கூட வீடியோ பண்ண மாட்டேன் வீடியோக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு அந்த 1000 ரூபாய் தாத்தா கொடுத்துடலாமா தாத்தா கொடுத்துடலாமா கொடுப்பாங்க பாத்து போயிரு தாத்தா நான் எதுக்கு தாத்தா துட்டு தரணும் துட்டெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது என்ன குணம் தெரியாதா வேணுமா துட்டு தந்துட்டுமா வச்சுக்கிறியா அப்ப என்ன பண்ணலாம் வாடி மாப்பிள்ளை வாக்காளி இதே வேலையை குச்சி முடிக்க வாக்காளி வேலையை பூச்சிடும் ஏன்னா கல்வி கேமரா வச்சுக்கிட்டு ஓடுறோம் கல்வி ஓடுறா பிடிக்கும் போகிறோம் எவனும் வரக்கூடாது